ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்னஸ்டே. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மண்டேலேருந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் வந்துட்டு 2 நாளாக வீடியோ போட முடியல. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் அம்மா வந்து பாப்பாங்களை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து போட முடியல. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தாங்க, மார்னிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா இருக்கிறதுனால 1 kg மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான்வெஜ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, சரி பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டிருக்கேன். அம்மா வந்து இஞ்சி பூண்டு உளிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாங்களும் கூட சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான். என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து 2022 அக்டோபர் மந்த் மேரேஜ் ஆச்சு. ஆஃப்டர் 6 மந்த் வந்து நாங்கள் பேபி வந்து பிளான் பண்ணலை. அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகே 6 மந்த் ஆகிடுச்சு, வந்துட்டு பேபி வந்து பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் ஜாப் போயிட்டுருந்தேன். ஜனவரி மாதமே வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஜாப்பை. ஜனவரி மாதம் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு கோர்ஸ் பண்ணேன். கோர்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் கன்சீவ் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இதில் வந்துட்டு அந்த பாத்தில் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு நான் மார்ச் 12 என்னோடய ப்ரெக்னென்சி டேட்டு. ஸோ அந்த டேட்டு வச்சு உங்களுக்கு கன்சீவாக இருக்கவங்களுக்கு தெரியும். மார்ச்னாக்கா என்ன வந்துட்டு அந்த டேட் வந்து எப்படி வைப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ மார்ச் மந்த் வந்துட்டு நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஏப்ரல் மந்த் வந்து செக் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருச்சு. பாசிட்டிவ்னு வந்தோடனே ரொம்ப வந்துட்டு நான் சந்தோஷமாயிட்டேன். வீட்டில் தான் வந்துட்டு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே இந்த கிட்டு வந்து செக் பண்ண சொன்னாங்க. கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணோம். வீட்டில் செக் பண்ணோடனே வந்துட்டு எனக்கு டபுள் லைன் வந்து வந்தது. டபுள் லைன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கேன் எழுதி கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த கிட்டு மட்டும்தான் வந்து செக் பண்ண சொன்னாங்க. கிட்டு செக் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. கிட்டை மட்டுமே வச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட்லேயும் வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த HIV டெஸ்ட்டு அது இதுன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மற்றது ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.